நைட் டைமில் இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்திக்கு சுட சுட இந்த டேஸ்டியான கிரேவியை தொட்டு சாப்பிடும்போது யாருக்கு தாங்க பிடிக்காது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் பேபிகார்ன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண பேபிக்கான ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ரஃப்பாக கட் பண்ண ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பூண்டு பல், இஞ்சி, இது 4த்தையும் போட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு கூடவே பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணால் ஆட் பண்ணலாம். முந்திரி தான் ஆட் பண்ணோம். என்கிட்ட முந்திரி இல்லை, பாதாம் ஆட் பண்ணேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க, எந்த டிஃப்ரெண்ட்டில். அரைச்ச பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதே பேனில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டு, சிக்கன் குழம்பு மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, இந்த 3த்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ண பேபிக்கானே ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனா 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கி ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ஒரிகானோ பவுடர் ஆட் பண்ணி இறக்கினா சூப்பரான டேஸ்டான பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆகும். இதே பன்னீர் வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.